1 கோடி வெறும் எண் அல்ல. உங்களிடம் 1 நிமிடம் இருக்கிறதா? நிதானமாக இங்கே அமருங்கள். சுற்றியுள்ள எல்லா சத்தங்களையும் தவிர்த்து விடுங்கள். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. 1 கோடி என்பது வெறும் எண் மட்டுமா? இல்லை, அது ஒரு குறியீடு, உன் வாழ்வின் மிகப்பெரிய திருப்புமுனை. பலர் அதை அடைய முடியாது என்கிறார்கள். ஏன் என்று 1 நிமிடம் யோசித்திருக்கிறாயா? அவர்களிடம் ஒரு பெரிய பயம் உண்டு. அந்த பயம் அவர்களை உள்ளுக்குள் தடுக்கிறது. நீ அந்த பயத்தை உடைக்க வேண்டும். வெற்றி என்பது ஒரு ஓட்டம் அல்ல, அது ஒரு நிதானமான, அமைதியான பயணம். நீ ஏன் இவ்வளவு அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? உன்னை யார் துரத்துகிறார்கள்? சற்று நின்று நிதானமாக சுவாசி. உண்மை என்னவென்றால், பயம் என்பது உனது கற்பனை மட்டுமே. அந்த கற்பனையை நிஜமாக மாற்றாதே. இலக்கு உன் கண் முன்னால் தான் இருக்கிறது. நீ அதை நோக்கி மெதுவாக நகர வேண்டும். சிறு அடிகள் போதுமானது, ஆனால் அது மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அடியும் உன்னை மாற்றும். நீ பழைய மனிதனாக இருக்க மாட்டாய். முதலீடு என்பது பணத்தில் மட்டுமில்லை, அது உன் சிந்தனையில் இருக்கிறது. உன் மனம்தான் உனது மிகப்பெரிய சொத்து. அதை மிகவும் சரியாக பராமரிக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்வதை எப்போதும் கவனிக்காதே. உன் பயணம் உனக்கு மட்டுமே உரியது. யாரையும் பின்பற்றி குருட்டுத்தனமாக ஓடாதே. உன் பாதையை நீயே உருவாக்கு. அது தொடக்கத்தில் கடினமாக இருக்கலாம், ஆனால் அதுவே நிலையான வெற்றியை தரும். சமூக அழுத்தம் எப்போதும் உன்னை சூழ்ந்திருக்கும், ஆனால் நீ அதை மீறி வர வேண்டும். பொறுமைதான் இந்த விளையாட்டின் மிக முக்கிய விதி. 1 கோடி சம்பாதிப்பது கடினமா? முறை தெரிந்தால் அது மிகவும் எளிது. முறை தெரியாமல்தான் பலர் தோற்கிறார்கள். முறை என்னவென்று தெரிய வேண்டுமா? முதலில் உன்னை நீ முழுமையாக நம்பு. நம்பிக்கை இல்லாவிட்டால் எதுவும் நகராது. மனம் அலைபாய்வதை தடுத்து நிறுத்து. அமைதிதான் உன் உண்மையான பலம். அமைதியான மனமே சிறந்த முடிவு எடுக்கும். இப்போ ஒரு நிமிஷம் யோசி. நீ ஏன் இவ்வளவு அவசரத்தில் இருக்கிறாய்? வாழ்க்கை முடிந்துவிடப் போவதில்லை. நிதானம் உன் திறமையை வெளிப்படுத்தும். அவசரத்தில் செய்யும் எந்த வேலையும் உன்னை சோர்வடைய செய்யும். இந்த இலக்கை அடைய பொறுமை தேவை, உறுதி தேவை, நிதானமான உழைப்பு தேவை. இவை 3ம் சேர்ந்தால் 1 கோடி என்பது தூரமல்ல, அது உனக்கு மிக அருகிலேயே இருக்கிறது. சாதாரண மனிதர்கள் எப்படி வளர்கிறார்கள்? அவர்கள் விடியலை தேடுவதில்லை, அவர்கள் தங்களுக்குள் இருக்கும் திறனை தேடுகிறார்கள். வெளி உலகம் உன்னை ஏமாற்றலாம், ஆனால் உன்னை நீ ஏமாற்றாதே. அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய இழப்பு. உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? வெற்றி என்பது ஒரு கலை. அதை மெல்ல மெல்ல பழக வேண்டும். வேகம் உன் மிகப்பெரிய எதிரி, நிதானம் உன் உண்மையான நண்பன். இதை எப்போதும் மறந்துவிடாதே. நீ ஓடிக்கொண்டே இருந்தால் நல்ல வாய்ப்புகளை தவறவிட்டு விடுவாய். நின்று கவனித்தால் மட்டுமே வாய்ப்புகள் தெரியும். பணம் சம்பாதிப்பது ஒரு விளையாட்டு. விதி தெரிந்தால் நீ மன்னன், விதி தெரியாவிட்டால் நீ அடிமை. இப்போதிருந்து ஒரு உறுதியெடு. எந்த முடிவும் அவசரமாக இருக்காது. நிதானமே இனி உன் வழி. ஏன் இவ்வளவு தயக்கம் உனக்கு? நீயும் மனிதன்தானே? அவர்களும் மனிதர்கள்தானே? வேறுபாடு என்னவென்று தெரியுமா? அவர்களிடம் ஒரு தெளிவான பார்வை உண்டு. உன்னிடம் அந்த பார்வை இல்லையா? இருக்கும். நீ இன்னும் அதை அடையாளம் காணவில்லை. அதை நாம் இன்று அடையாளம் காண்போம். இந்த பயணம் எளிதானதல்ல, ஆனால் இது சாத்தியமானது. உன்னால் முடியும் என்று நம்பு. இன்னும் நிறைய உண்மைகள் உண்டு. அதை ஆழமாக புரிந்துகொள். மெதுவாக சிந்தித்துப் பார். பகுதியின் முடிவு நெருங்குகிறது. மனதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல். நீ தயாராக இருக்கிறாயா? பணம் ஒரு ஆற்றல். அதை ஈர்க்க பழகு. அதை விரட்டாதே. நீ ஒரு காந்தம் போல மாற வேண்டும். சந்தேகம் உன்னை சிதைக்கும், தெளிவு உன்னை வளர்க்கும். இந்த ரகசியம் உனக்குள் இருக்கிறது. வெளியே தேடுவதை நிறுத்து. நீ ஒரு வெற்றியாளன். உனது காலம் கனிந்து வருகிறது. இப்போதே தொடங்கு. மெதுவாக தொடங்கு. அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம். அங்கே ரகசியங்கள் காத்திருக்கின்றன. தயாராக இரு. நாம் மெதுவாக பயணிப்போம். வெற்றி உன் கையில். மனதை ஒருநிலைப்படுத்து. சுவாசி. அமைதியாக சிந்தி. உன் கனவு நனவாகும். உறுதிகொள். நிதானம் காப்பாய். பயணம் தொடரும். இப்போது நாம் ஆழமாக செல்வோம். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது உன் உழைப்பின் சாட்சி. ஒரு அலுவலகத்தில் நீ வேலை செய்கிறாய்.
அங்கே மற்றவர் எப்படி செயல்படுகிறார்? அவர் வேகத்தை மட்டுமே நம்புகிறார். நீ நுணுக்கத்தை நம்பு. அவர்கள் வேலையை முடிக்க ஓடுகிறார்கள். நீ வேலையை செதுக்கப்பாரு. அங்கேதான் உன் வெற்றி தொடங்குகிறது. இது வெறும் இயந்திரத்தனமான வேலை அல்ல. இது உன் அறிவின் வெளிப்பாடு. அவர்கள் ஒரு வேலையை முடிக்கிறார்கள். நீ அதே வேலையில் மதிப்பு சேர்க்கிறாய். அந்த சின்ன வித்தியாசம்தான் பெரிய மாற்றம். சமூகத்தில் உன் நண்பர்கள் யார்? அவர்கள் உன் இலக்கை கேலி செய்கிறார்களா? அவர்களை மெல்ல விலக்கி வை. உன் மனம் வலிமை பெற வேண்டும். கேலி செய்பவர்களிடம் விவாதிக்காதே. உன் செயல் அவர்களுக்கு பதில் சொல்லட்டும். உறவுகளில் ஒரு நுணுக்கம் இருக்கிறது. தேவையற்ற உறவுகள் உன்னை மந்தமாக்கும். தெளிவான உறவுகள் உன்னை உயர்த்தும். யாரை தேர்வு செய்கிறாய்? அதுதான் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். கவனமாக முடிவெடு. மனதை எப்படி கட்டுப்படுத்துவது? ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனி. தேவையற்ற குப்பைகளை அப்புறப்படுத்து. மூளை ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அதை ஒரு கோடி நோக்கில் திருப்பு. அது சாத்தியங்களை தேடத் தொடங்கும். எல்லோரும் ஒரே பாதையில் செல்வார்கள். நீ மாற்றுப்பாதையை தேடு. அதுவே புதிய லாபத்தை தரும். ஒரு சின்ன உதாரணம் தருகிறேன். அனைவரும் ஒரு பொருளை விற்கிறார்கள். நீ அதன் மதிப்பை விற்கிறாய். அங்கேதான் உன் வெற்றி பிறக்கிறது. இது வெறும் வியாபாரம் அல்ல. இது ஒரு நுணுக்கமான கலை. சிலர் உனக்கு தடையாக வருவார்கள். அவர்களைக் கண்டு கோபப்படாதே. அவர்களுக்கு உன் இலக்கு புரியாது. அமைதி என்பது கோழைத்தனம் அல்ல. அது உன் கவனத்தை சிதறவிடாதது. அந்த நிதானம் உனக்கு பாதுகாப்பு. நீண்டகால திட்டங்கள் போடு. இன்றைய லாபத்தை பற்றி கவலை வேண்டாம். வருங்கால வளர்ச்சியை மட்டும் பார். 1 கோடி உன்னை தேடி வரும். நீ உழைப்பின் பாதையில் இருந்தால் அது தானாகவே உன்னைச் சேரும். நிதானம் உன் வாழ்க்கை முறையாகட்டும். அவசரம் உன் அகராதியிலிருந்து நீங்கட்டும். நீ வெற்றி பெறவே பிறந்தவன். இப்போது ஒன்று யோசி. என்ன செய்யப் போகிறாய்? நேரம் வீணாகிக் கொண்டே இருக்கிறது. இப்போதே ஒரு மாற்றம் தேவை. உனக்குள் அந்த நெருப்பு எரியட்டும். கவனமாக அந்த நெருப்பை வளர்த்துக்கொள். பணத்தின் பின்னால் ஓடாதே. மதிப்பின் பின்னால் ஓடு. பணம் உன்னை நோக்கி ஓடி வரும். இன்றைய நாள் ஒரு தொடக்கம். உன் இலக்கு தெளிவாக தெரிகிறது. அதை நோக்கியே பயணம் தொடரட்டும். நீ இதுவரை செய்தவை தவறல்ல. அவை அனுபவங்கள் என்று உணர். அனுபவமே உன் சிறந்த ஆசிரியர். நிதானமான வெற்றி நீண்ட நாள் நிற்கும். வேகமான வெற்றி சுருக்கமாக முடியும். எதை நீ விரும்புகிறாய்? இப்போது கிளம்பு. வேலை செய்யத் தொடங்கு. உன் வெற்றிக்கு என் வாழ்த்து. நீ இன்னும் முன்னேற வேண்டும். இந்த உலகத்திற்கு உன் தேவை உண்டு. உன் அறிவை வளர்த்துக்கொள். திறமைகளை மெருகேற்றிக்கொள். 1 கோடியை தாண்டி சிந்தி. அது உன்னை அடக்க முடியாது. உன்னை நீயே ஆளு. சமூகத்தை கவனமாக பார். பிரச்சனைகளை தீர்க்க பழகு. அதுதான் சம்பாதிக்கும் வழி. நீ ஒரு தீர்வு தரும் மனிதன். அதுவே உன் உண்மையான அடையாளம். எளிமையாக இரு. ஆனால் உறுதியாக செயல்படு. எவருக்கும் அடிபணியாதே. உன் சுயமரியாதை முக்கியம். அதுவே உன்னை உயர்த்தும். நிதானம், அறிவு, உழைப்பு, இவை 3ம் உன் மந்திரம். இதை கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம். இந்த ஸ்கிரிப்ட் ஒரு வழிகாட்டி. இதை கேட்டு பயனடை. வாழ்க்கை உன் கையில் உள்ளது. நீ என்னவாக நினைக்கிறாயோ அதை நீ அடைவாய். நம்பிக்கையோடு தொடங்கு. வெற்றி உன்னை பின்தொடரும். இன்னும் நிறைய உண்மைகள் உண்டு. வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டமான புத்தகம். நீ அதை எழுதத் தொடங்கு. உன் ஒவ்வொரு சொல்லும் சக்தி வாய்ந்தது. உன் ஒவ்வொரு செயலும் ஒரு விதை. நல்லதை மட்டும் விதை. நேரம் ஓடுகிறது. ஆனால் உன் இலக்கு நகர்கிறது. அதை நோக்கி மெல்ல நட. எல்லோரும் வேகத்தை நம்புகிறார்கள். நீ நிதானத்தை மட்டும் நம்பு. வெற்றி உன் கதவை தட்டும். தயக்கம் வேண்டாம். முன்னேறு. நீ சாதிப்பவன். வெற்றி என்பது ஒரு சுவை. அதை அனுபவிக்க கற்றுக்கொள். உன் பயணம் மிக அழகானது. முடிவில் நீ ஒரு வெற்றியாளன். உன் இலக்கு உன் கண் முன்னால். இன்னும் ஒரு முறை சுவாசி. இலக்கை அடைந்து விட்டாய். அதுதான் உன் புதிய உலகம். வாழ்த்துக்கள்.